நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கைத்தட்டி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ரெண்டு கை தட்டி கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளா படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசித்தனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசித்தனிலே மன்னாவை நாம் எல்லாம் சேர்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்த அணி தேற்றி வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் தேற்றிட வந்துடுவார். கால் தளர ஊன்று கொளாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்று கொளாய் காத்திட நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவி நான் இனி கலங்கிடேனே. நான் இனி கலங்கிடேனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர்
சேர்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடும் சத்தமா என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில், என் ஜீவிய காலமெல்லாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திரு. கை தட்டி நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். கை தட்டி பாடணும். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல். இப்ப நல்லா ரெண்டு கை தட்டி சேர்ந்து நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று நல்ல ரெண்டு கை தட்டி எல்லாரும் நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவர் பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே நான் திக்காற்று துணை நின்று திகைத்திட்ட நேரம் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரம் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்காற்று துணை நின்று திகைத்திட்ட நேரம் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரம் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தா மறவாத நேசநேரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டா மாறிடாவும் கிருபையா நாள்தோறும் நான் மனதார நேசி மனிதர்கள் மறந்தா மறவாத நேசநேரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே
செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும். நீங்க மட்டும் கைத்தட்டி நன்றி நன்றி செலுத்திய நன்றி நன்றி பலி செலு. ரெண்டு கை தட்டி நன்றி நன்றி பலி செலுத்தியே. ஓ நன்றி நன்றி பலி செலுத்தியே. கோடி நன்றி பலி செலுத்தியே. கொஞ்சம் வால்யூம் கம்மியா. நீங்க நல்ல கைய நல்லா தட்டி நன்றி நன்றி. ஜீவன் தந்தவரை நல்ல கை தட்டி ஆர்ப்பரித்து, நல்ல கை தட்டி ஆர்ப்பரித்து. கிருப 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 கிருப. ரெண்டு கையை தட்டி கிருப 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 கிருப. எல்லாம் கிருப கிருப. சொல்லுங்க, நான் இல்ல, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. கை தட்டி கிருப 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 கிருப. எல்லாம் கிருப. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறனே. நிற்கிறேன், நிர்மூலமாகாமலும் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே. கையை தட்டி நல்லா. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, நிற்கிறேன், நிர்மூலமாகாமலும் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே. உங்க திறமையா, நம்ம தாளந்தா இல்ல? சொல்லுங்க, கிருப 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 கிருப. எல்லாம் கிருப கிருப கிருப. ஏ கிருப கிருப கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப 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 கிருப. கை தட்டி. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது, பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் பரிசுத்தமாய் மாறினது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது, பாவம் எல்லாம் மறைந்து, சாபம் எல்லாம் பரிசுத்தமாய் மாறினது. சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. எல்லாம் கிருப கிருப. எல்லாம் கிருப கிருப. சொல்லுங்க, நான் இல்ல, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் ஞானம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. கை தட்டி கிருப 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 கிருப.
இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நான் அழியல, ஆனாலும் வாழ்கிறனே. என் போராட்டங்கள் முடியல, என் பாடுகளும். அக்கம் கற்பனை வாழும் குறைச்சிருங்க. நீங்க எல்லாம் நல்ல கை தட்டி கிருபை கிருபை கிருபை. நல்ல பிசாசு வைக்கப்படுற மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் மகிமைப்படுற மாதிரி சொல்லுங்க. வாலிப தம்பி, உன் படிப்பை காட்டிலும் இயேசு பெரியவர். வாலிப தங்கச்சி, உன் அழகு உன் மேன்மையை காட்டிலும் கிருபை பெருசு. நீ கையை தட்டி கிருபைன்னு சொல்லி பாரு, உனக்கு புது வழி திறக்கும். கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. நல்ல கை தட்டி கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, எனக்கு இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, எனக்கு இயேசுவே இயேசுவே, எனக்கு இயேசுவே இயேசுவே. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட. கைத்தட்டி இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே, எனக்கு இயேசுவே இயேசுவே எல்லாம். நல்ல அபிஷேகத்தரே இயேசுவே இயேசுவே, எனக்கு இயேசுவே. அக்கம் கற்பனை வாழும் உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் உங்க வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட. கை தட்டி நல்லா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ராஜா உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட. கையை தட்டி இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே, எனக்கு இயேசுவே எனக்கு இயேசுவே இயேசுவே எல்லாம். ஒரு அபிஷேகத்தோடு ஒரு வல்லமையோட இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல அந்த சாபங்கள் உடைய போகிறது. இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல ஒரு புதிய அபிஷேகம் நாவில இறங்கி வரட்டும். இப்போ 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 அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துங்க. அந்த போராட்டம் உடையட்டும். அசுத்தாவிகளே பிள்ளைகளை விட்டு வெளியேறு, குடும்பங்களை விட்டு வெளியேறு. கையை தட்டி கையை தட்டி ஓ இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, எனக்கு இயேசுவே. எஸ் ரிசீவ் ரிசீவ். இன்னைக்கு உடையும், இன்னைக்கு உடையும். ரிசீவ் இயேசுவே இயேசு இயேசுன்னு சொல்ல 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 ஒரு புதிய பலன். இயேசுவே எல்லாம் இயேசுவே, எனக்கு இயேசுவே.
எல்லாம். கைய நல்லா தட்டி, ரெண்டு கையங்களை நல்லா தட்டி, இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கைய தட்டி. விசேஷமா இந்த ஆராதனை சில போராட்டங்கள் மாறவே இல்லைன்னு வந்திருக்கிற குடும்பங்கள் மேலெல்லாம் ஒரு அளவில்லாத அபிஷேகத்தை நீங்க கேள ஆரம்பிங்க. கைய தட்டி, ஐயோ ஒரு மாற்றம் இல்லையே, இல்ல கைய தட்டி ஆராதிங்க. மாற்றங்கள் வரும், விடுதலை வரும், சுகம் வரும், பலன் வரும், தயவு வரும், காருண்யம் வரும். Come on, அந்நிய பாஷையை பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்களை ஊழியக்கார உற்சாகப்படுத்தணும் நினைக்காதீங்க. உங்களை ஊழியக்காரங்க உற்சாகப்படுத்தணும் நினைக்காதீங்க. உங்களை இசை உற்சாகப்படுத்தணும் நினைக்காதீங்க. கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல ஒரு அபிஷேகத்துக்கு விட்டு கொடுத்து, நிச்சயமா நிச்சயமா தேவன் என் சார்பில் எழுந்தருளுவா. நிச்சயமா எனக்கு ஒரு தொடுதல் உண்டு. நிச்சயமாய் தேவனால் என்னை பயன்படுத்த முடியும்னு நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா நல்ல ஆர்ப்பரித்த அபிஷேகத்தோடு சகோதரனை நல்ல கையை தட்டி, சகோதரியே தேவ பிள்ளையே 2 கையை தட்டு. அபிஷேகத்துக்கு முன்பாக நுகத்தடிகள் உடைக்கப்படும். அபிஷேகத்துக்கு முன்பாக உன்னுடைய எல்லா போராட்டங்கள் விலகும். கையை தட்டி அந்த பயத்தை கடிந்துக்கோங்க. அந்த போராட்டத்தை கடி. வாலிப மகளை விட்டுக்கோடு, விட்டுக்கோடு. நீ எத்தனை நாள் விழுந்து கிடப்ப, நீ எத்தனை நாள் அழுதுகிட்டு கிடப்ப. இன்னைக்கு அபிஷேகத்தோடு எஸ் ரிசீவ். தம்பி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. நீ யாரையும் பார்க்காத, உன்னைய கர்த்தர் நிரப்புகிறா. வாலிப தங்கச்சி நீ யாரையும் பார்க்காத, உன்னைய கர்த்தர் நிரப்புகிறா. சகோதரியே தேவ பிள்ளையே நீ யாரையும் பார்க்காத, உன்னைய கர்த்தர் நிரப்புகிறா. நீ உன்னை விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க. இந்த ஆராதனையில தேவன் வாஞ்சையோடு தாகத்தோடு நிற்கிற ஒன்னை நிரப்புகிறா. அந்த பிசாசை நீ ஜெயிப்ப, அந்த பாவத்தை நீ ஜெயிப்ப, அந்த போராட்டத்தை நீ ஜெயிப்ப, அந்த பிள்ளை சூனியத்தை நீ ஜெயிப்ப. பெரிய பர்வதமே விலகி போ, விலகி போ. கிருபை வரட்டும், கிருபை வரட்டும், தயவு வரட்டும், பிரசன்ன வரட்டும், புதிய தொடுதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உன் வாயின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. உன் வாயின் வார்த்தையில் அபிஷேகம் உண்டு. உன் வாயின் வார்த்தையில கட்டளைகள் உண்டு. வாயை திறந்து நீ பேசினா கர்த்தர் சொல்லுகிறா பெரிய பர்வதம் ஆனாலும் விலகும். நீ வாயை திறந்தோடு அந்நிய பாஷையை பேச பேச ஆவியின் மண்டலத்துல ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Come on, speak in tongues. சபையே நீ பேசு, நீ பேச பேச நீ எதெல்லாம் கடக்க முடியாம துவண்டு போய் இருக்கிறாயோ உனக்கு அழுகுக்கு ஒப்பான சிறகுகள் கொடுக்கப்படும். நீ நினைத்த என்னால தாண்ட முடியாது, என்னால கடக்க முடியாது நினைக்கிறாயா? இல்ல, கழுகுக்கு ஒப்பான சிறகுகள் உனக்கு கொடுக்கப்பட்டா நீ எதிர்காற்றோடு போராடி பறந்து. Come on, receive, receive, receive. இன்னைக்கு தேவ பலன் இறங்கி வரட்டும். இந்த ஆராதனையில் ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த ஆராதனையில் சிலர் மேல அக்கினியாய் தேவ வல்லமை விளட்டும், அக்கினியாய் தேவ பிரசன்ன விளட்டும், மகிமையாய் விளட்டும். நீ இருக்கிற அளவுல இருக்க கூடாது, நீ இருக்கிற அளவுல இருக்க கூடாது, நீ அதே போராட்டத்தோடு இருக்க கூடாது. இன்னைக்கு நிச்சயம் கர்த்தர் உன் சார்பில் வருவார் என்ற நம்பிக்கை இருந்தா பெற்றுக்கோ, பெற்றுக்கோ இந்த அபிஷேகத்தை. இந்த அபிஷேகம் தரத்தை உயர்த்தும், இந்த அபிஷேகம் சூழ்நிலையை மாற்றும். இந்த அபிஷேகம் சில அசாதாரணமான நிறைவுகளை உனக்கு கட்டவிழ்க்குங்கிறத நம்பினா கையை தட்டி என்ன நிரப்புங்க ஆவியானவரே. எங்க சின்ன பிள்ளைங்களை நிரப்புங்க, வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க. பலவீனத்தோடு இருக்கிற பின் பகுதியில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் சரீரத்தின் மேலும் தேவனுடைய ரூவா காற்று விலகுவதாக. Receive, receive. குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். குடும்பத்துக்குள்ள இன்னும் ரட்சிப்புக்கு முரண்பாடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களை குறித்து வேதனையோடு பாரத்தோடு இந்த ஆராதனையில் வந்திருந்தா நீ நல்ல அபிஷேகத்துல விட்டு கொடுத்து ஆராதிக்க ஆராதிக்க அந்த ரட்சிக்கப்படாத நபர்களை கர்த்தர் அசைக்க முடியும். உன் குடும்பத்தை அசைக்க முடியும். உன்மேல் வைக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. உன்மேல் இருக்கிற ஆவியானவருடைய நிறைவு. ஓ கம் ஆன், உணர்ந்து 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 பயந்து ஒளிந்து மறுதலித்து சபித்த பேதுருவை
தேவ அபிஷேகம் நிரப்பினதற்கு பின்பாக நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவுக்கு நானே சாட்சி என்கிற வைராக்கியமும் ஒரு பலனும் வர முடியுமானா? எந்த இடத்துல நீ வாழவே முடியாது நினைத்துக் கொண்டிருக்கிற இடத்துல இந்த உன்னத தைலத்தின் அபிஷேகம் உன்மேல் இறங்கி வந்தா, 7 பேர் மேல ஊற்றப்படாத அந்த அபிஷேகம் தாவீதின் மேல ஊற்றப்பட்டது போல இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒரு தேவ வழிந்தோடுதலின் அனுபவம் சிலர் மேல் பலமாய் இறங்கி வரட்டும். நீ ஒதுக்கப்பட்ட இடத்துல எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவாரு. உனக்கு ஒரு விசேஷித்த ஸ்தானம் உண்டு. நீ ஆராதித்து பார், உன் ஸ்தானத்தை தேவன் உயர்த்துவார். நீ ஆராதித்து பார், உன் பொசிஷன் மாறும். நீ ஆராதித்து பார், நீ செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கிறவர்களை செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் தருவார். Come on, speak out. உங்க வாயில கர்த்தர் வைக்கிற வார்த்தை உங்க குடும்பத்தை பார்த்து பேசுங்க, தீர்க்க தரிசனமா மாறும். ஐயோ, என் பிள்ளைய குறித்து அழுகிறேன், கணவனை குறித்து அழுகிறேன், என் தொழிலை குறித்து அழுகிறேன், என் வாழ்க்கை குறித்து அழுகிறேன். நீ அழுகிறதுக்கு அழைக்கப்பட்ட பிள்ளை அல்ல. நீ வாயை திறந்து பேசு. அன்னைக்கு பிள்ளையா வாயை திறந்து சொல்றான், தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக. இந்த காலை ஆராதனையில நீ சாகிறதுக்கு அழைக்கப்படல சபையே, நீ சாதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற. இந்த காலை வேளையில் நிச்சயமாய் உன் அபிஷேகம் உன்னை வாழ வைக்க போகிறது. நீ வாயை திறந்து பேசு. நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் விடுதலையோடு இருப்பேன். கர்த்தர் என்னை சந்திக்கக்கூடிய நேரமாய் இந்த காலை நேரம் மாறுவதாக. கண்ணை மூடி நல்ல ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க, ஆண்டவரே நான் இதே அனுபவத்தில் ஓடிக்கிட்டு இருக்க விரும்பல, என் சூழ்நிலையை மாற்றிருங்க. இதே அனுபவம் எனக்கு வேண்டாம். I want to change, Lord. I want to change, Lord. உங்க வாய் திறந்து நீங்க கேளுங்களா. I want to change, Lord. நான் மாறணும், நான் மாறணும், என் சூழ்நிலைகள் மாறணும், என்னுடைய பகுதிகளை இப்படியே நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரே அளவுல இருப்பீங்கன்னு நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுல என்ன வித்தியாசம்? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. சொல்லுங்க, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் என் ஆராதனை, என் ஆராதனை. கை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் சொல்லுங்க, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே. உண்மைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அப்படியே ஆண்டவரை பார்த்து, என் மறைவிடமே. Yes Lord, we worship Lord, we worship Jesus. 2 கரங்களை வைக்கப்படாம நல்லா உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. இயேசு உங்களுக்கு தான், you alone,
Our worship, our praise, our glory and honor, everything to you alone, Lord. ஆராதனை எங்கள் ஆராதனை உங்களுக்கு. மியூசிக் இல்லாம நீங்க மட்டும் ஆராதனை முறை ஒரு முறை சொல்லிருங்க. ஆராதனை அப்பா சொல்லுங்க. உங்களுக்கு தான். ஒரே ஒரு முறை உண்மையா கை வைத்து இன்னும் கொஞ்சம் சத்தமா இன்னைக்கு நான் உங்களோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் என்ன, இது அப்போஸ்தலிக் ஐக்கியம் அல்லவா, அதனால தொடங்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் இருந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு எழுப்புதல் செய்தி இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். எவ்வளவு நேரம் போகுதோ அவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருக்கணும். ஆனா சரியான நேரத்துக்கு நான் முடிப்பேன். தெரிந்த வார்த்தைகள் எல்லாமே தெரிந்த வார்த்தைகளைத்தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தெரிந்த வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுப்போமாக. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. 2 வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல போகிறேன். என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை பெண்ணு வச்சிருந்தீங்கன்னா கோடு போட்டுக் கொள்ளுங்கள். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில வந்திருக்கிற உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, வாழ்க்கையில குறைவுகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு இந்த ஆராதனைக்கு நான் போறேன். இந்த ஆராதனைக்கு போகிற என்னோடு கூட ஆண்டவர் என்ன பேச போகிறார்? வாழ்க்கையில தரித்திரங்கள், வாழ்க்கையில வறுமைகள், வாழ்க்கையில வெறுமைகள், வாழ்க்கையில சோர்ந்து போய் இந்த ஆராதனைக்கு நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த ஆராதனைக்கு நீங்கள் சோர்ந்து போய் நொந்து போய் இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற வாலிபனே, வாலிப தம்பியே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஆமென் தகப்பனே, தாயே, உங்களை பார்த்து ஆமென் தோத்திர உங்கள் வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற உங்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன குறைவுகளோடு கூட வந்திருக்கிறீர்களோ, என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது உங்க லைஃப்ல என்னென்ன குறைவுகளோடு வந்திருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவர் உங்கள் குறைவுகளை சந்திக்க போகிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் தொட போகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்து வாசிக்க வேண்டாம். சங்கீதத்துல 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 34:10 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. இன்னைக்கு இந்த ஆராதனையில விசுவாசிகளே சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே தேவையோடு நெருக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? நொந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் தோத்திரம். உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்லும்படி எனக்கு சொல்ல சொன்ன வார்த்தை. நான் ஆமென் தோத்திரம், எனக்கு அழைப்பு வந்தவுடன் நான் முழங்கால நின்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு இதைத்தான் பேசும்படி எனக்கு தெளிவாக சொன்னார்.
எனவே தான் உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், ஆதி சபையில இருந்த விசுவாசிகளுக்குள்ளே, ஆதி சபையாருக்குள்ளே இருந்த ஒருவருக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை என்று வாசிக்கிறோமே. இந்த ஆராதனையில தேவையோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தால் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அற்புதத்தை பார்க்க போறீங்க. இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஆமென் ஸ்தோத்திரம், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் 5ஆம் அதிகாரத்தில் உங்கள்கிட்ட நான் காண்பிக்க போகிறேன். 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 13ஆம் வசனத்துல கடைசியில பாருங்க, ஜனங்கள் அவர்களை என்ன செஞ்சாங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்களா? மேன்மைப்படுத்தினார்கள். 2 வாக்குத்தத்தத்தை சொன்னேன். முதல் வாக்குத்தத்தம், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற உங்க குறைவுகள் எல்லாம் வச்சு கர்த்தர் நிறைவாக மாற்றி இந்த சர்ச்சை விட்டு வெளியே அனுப்ப போகிறார். நம்பர் 2, இரண்டாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கடைசியில வாசிக்கிறோம், அந்த ஏரியாவுல இருந்த ஜனங்கள், அந்த தேசத்துல இருந்த ஜனங்கள், எருசலேம்ல இருந்த ஜனங்கள், அந்த ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள், வெளியில இருந்த ஜனங்கள், சபையை விட்டு வெளியே இருந்த ஜனங்கள், ஆமென், சபைக்குள்ள இருந்த ஜனங்களை என்ன செய்தார்களாம்? மேன்மைப்படுத்தினார்களாம். இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்ககிட்ட நான் சொல்றேன், படிக்கிற தம்பிமார் தங்கச்சிமார்கிட்ட சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற பெரியவர்கள்ட்ட சொல்றேன், இந்த தூத்துக்குடி பட்டணத்துல இருக்கிற உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்க குறைவுகளை மட்டும் நிறைவாக்குகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு இரண்டாவது கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற, கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தரை உயர்த்துவதற்காக வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஆமென் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அது அப்படியே ஆக கடவது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரசங்கம் பண்ணுவதற்கு 1000 வாய்ப்புகள் இருந்தாலும், பிரசங்கம் பண்ணுவதற்கு 1000 வசனங்கள் இருந்தாலும், கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆராதனைக்கு துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, தேய்ந்த முகத்தோடு என்ன செய்ய போறேன் தெரியலையே, தற்கொலை செய்து கொள்வது தான் வழியா, வேற வழி கிடையாதா, நொந்து போய் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருந்தால் விசுவாசிகளே, உங்களை கொண்டு நான், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீர்களோ, நீங்கள் எங்கே தலை குனிந்தீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன், என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென். எனவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்றேன், அவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாயிருங்கள். நீங்க நினைக்கலாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற சில பேர், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஆண்டவர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இந்த வேதனை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, அருமையான வாலிப தம்பி, அருமையான ஆமென் வாலிப தங்கச்சி, உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கடந்த நாட்களை நினைத்து பார்க்க வேண்டாம், கடந்த 10 மாதங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். ஒரு 11வது மாதம் தொடங்க போகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த க்ஷணப்பொழுதுல இருந்து, இந்த நிமிடத்தில் இருந்து உங்கள் தலையை உயர்த்த போகிற தேவன், உங்கள் தலையை மேன்மைப்படுத்துகிற தேவன், இன்றைக்கு ஆதி சபையாரோடு இருந்து ஆதி சபையை மேன்மைப்படுத்தினது போல, ஆதி சபை விசுவாசிகளை மேன்மைப்படுத்தினது போல, இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. யார் யாருக்கு முன்னால வெட்கப்பட்டீங்களோ, யார் யாருக்கு முன்னால தலை குனிஞ்சீங்களோ, அதே நபர்களுக்கு முன்பாக உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்க மேன்மையை இழந்தீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை கம்பீரமாய் நடக்க பண்ண போகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். ஆமென். யோசுவாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. மோசேயுடைய நாட்களுக்கு பிறகு யோசுவா சீனியர் பாஸ்டராக பொறுப்படுத்த பிறகு ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை என்ன? யோர்தானை கடக்க வேண்டும். செங்கடலை ஆமென் மோசே கடந்து விட்டார். அடுத்த பிரச்சனை யோர்தானை கடக்கணும். யோசுவாவுக்கு கொஞ்சம் பயம்தான். மோசே அந்த பாடுபடுத்தினாங்க, நம்ம இதை எப்படி கடக்க போறோம் தெரியலையே. கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள், இந்த ஜனங்களை இந்த கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போகணும், என்ன செய்ய போறோம் தெரியலையே. ஜனங்கள் குழம்பி போய் யோசுவாவும் குழம்பி போய் நிக்கிற நேரத்தில் கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. யோசுவாவின் புத்தகத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசுவாவின் புத்தகத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் ஆமென் தோத்திரம் 7ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஆமென் தோத்திரம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை ஆமென் இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்ய போறேன்? மேன்மைப்படுத்த போறேன். இன்னைக்கு ஆதி சபையாரை கர்த்தர் அப்படித்தான் செய்தார். ஆதி சபையார், அந்த ஆதி சபை விசுவாசிகளை கர்த்தர் அப்படித்தான் செய்தார், மேன்மைப்படுத்தினார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஆதி சபையில் இருந்த விசுவாசிகளை மேன்மைப்படுத்தினார். அப்படித்தான் பயந்து போய் எப்படி இந்த யோர்தானை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறதுன்னு சொல்லி கலங்கி போய் நின்ன ஒரு யோசுவாவோடு கர்த்தர் பேசி கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார், நீ நான் வாங்கூட இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த தூத்துக்குடியில இருக்கிற எல்லா பட்டணத்து ஜனங்கள், இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார்னா, யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை ஆமென் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன், உன்னை நான் உயர்த்த போறேன், உன்னை நான் கனப்படுத்த போறேன், உன் தேவைகளை சந்திக்க போறேன், உன் குறைவுகளை நான் நிறைவாக்க போறேன். ஆதி சபையாரை மேன்மைப்படுத்துறது போல உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நடந்தது என்ன? யோசுவாட்ட கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒன்னா இந்த சைடுல இருந்து அந்த யோர்தானுக்கு அப்புறம் கொண்டு போய் மேன்மைப்படுத்த போறேன்னு சொன்ன ஆண்டவர், நம்ம ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல, அதை செய்யவும் செய்வார். நம்ம ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் செய்து முடிக்கிற தேவன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள், 4:14 பாருங்கள். ஆமென் தோத்திரம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள். மனுஷன் சொல்லுவான், மனுஷன் சொன்னதை செய்ய மாட்டான். அதான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கு இருக்கிற வித்தியாசம். மனுஷன் சொல்லுவான், சொன்னதை செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் எப்படின்னா, கர்த்தர் சொல்லுவார், சொல்றதை காட்டிலும் டபுளா கர்த்தர் ட்ரிபிளா 1000 மடங்கு கர்த்தர் செய்து, நானே கர்த்தர், நானே தேவன், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று ஆண்டவர் நிரூபித்து காட்டுவதற்காக கர்த்தர் சொன்னதை செய்து காட்டுவார். எனவே இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் 2 வாக்குத்தத்தம். ஒன்னு ஆமென் தோத்திரம், ஆதி சபையில இருந்த விசுவாசிகளுக்கு, அந்த சபையாருக்கு ஆமென் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. இந்த வசனங்களை பிடிச்சுக்கிடுங்க. இந்த வசனங்களை ஆமென் கேட்கிறது மட்டுமல்ல, இந்த வசனங்களை பிடிச்சுக்கிடுங்க. அடுத்தது கர்த்தர் சொன்னார், ஆமென் ஆதி சபையில இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு இந்த ஆராதனையில ஆமென் தோத்திரம், துக்கத்தோடு தோல்வி அடைந்து வேதனையோடு கண்ணீரோடு கூட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி சபையில கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவர், யோசுவாவின் நாட்களில் கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவர், அதே மேன்மைப்படுத்துகிற அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஆமென் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தவுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்துக்கு சொந்தக்காரர், பூமிக்கு சொந்தக்காரர், இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால்,
ஆதி சபையார கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன? இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், ஆதி சபையாருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றினாரே, வாட்ஸ் த ரீசன்? அதுக்கு காரணம் என்ன? அப்படி என்னத்தான் ஆதி சபையாரிடம் காணப்பட்டது? அந்த ஆதி சபையாரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரே, அந்த ஆதி சபையாருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றினாரே, அந்த ஆதி சபையாரை சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரே, அதற்கு காரணம் என்ன? ஒரு 10 காரணத்தை வச்சிருக்கிறேன். ஆதி சபையார ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிக்க காரணம் என்ன? ஆதி சபையார கர்த்தர் அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்த காரணம் என்ன? ஆதி சபையாருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றினாரே, வாட்ஸ் த ரீசன்? அப்படி அந்த ஜனங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு போவோம். தெரிஞ்ச கதை. பொதுவா பிரசங்கத்தில் நான் கதை சொல்றது வழக்கம். ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர், 25 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஆம்பளை பசங்க 25 பேர், பொம்பளை பிள்ளைங்க ஒரு 25 பேர். இந்த டீச்சர் வீட்டில் இருந்து ஒரு 3 பொம்மைகளை கொண்டு வந்தார். அன்னைக்கு ஒரு நாளும் கைவீசிட்டு வர்ற, கிளாஸ்ல புக்கை தூக்கிட்டு வர்ற டீச்சர் அன்னைக்கு 3 பொம்மைகள் கொண்டு வந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க 50 பேர் பார்க்க ரொம்ப ஆச்சரியம். 3 பொம்மை பார்க்கிறதுக்கு ஒண்ணு போல இருக்கு. டீச்சர் அப்படி பார்க்க, பொம்மையை பார்க்க நம்மால் 50 பேரும். டீச்சர் பொம்மையை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரா டேபிள் அப்படி ஒண்ணு போல வச்சார். பார்க்கிறதுக்கு 3 ஒண்ணு போல இருக்கு. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து 50 பேரை பார்த்து கேட்டார், இந்த 3 பொம்மையும் ஒண்ணு போல இருந்தாலும் இந்த 3 பொம்மைக்கும் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, கண்டுபிடித்து யார் சொல்ல முடியும் என்று ஒரு சவால் விட்டார். பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பசங்களும் போட்டி போட்டு உத்து பார்த்து, சார் நான் சார் 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 டீச்சர் 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 அவன் கைய தூக்குனான். சார் ஒவ்வொருத்தருக்கா வாய்ப்பு கொடுத்தார். ஒருத்தன் சொன்னா, சார் இந்த 3 பொம்மைக்கும் காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா. ஒருத்தி எழும்பி சொன்னான், சார் இந்த 3 பொம்மைக்கும் வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கி விரிஞ்சு போய் சப்பையா இருக்குன்ட்டான். ஒவ்வொருத்தையும் ஒன்னொன்னா சொல்ல 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 ஒன்னொன்னா சொல்றான். டீச்சர் சொன்னார், எல்லாம் தப்பு. கடைசியா யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மாணவன் எழுப்பி முன்னால வந்தான். சார் நான் செய்து நிரூபித்து காட்டுகிறேன். சார்ட்ட இருந்து எனக்கு ஒரு நாணயத்தை தாருங்கள் என்றான். டீச்சர் பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு எடுத்து ஒரு நாணயத்தை கொடுத்தார். ஒரு 25 பைசா சின்ன நாணயம். அந்த ஒரு நாணயத்தை எடுத்து அந்த ஸ்டூடெண்ட் பொம்மையை எடுத்து அந்த காயினை எடுத்து காது வழியா உள்ள போட்டான். அந்த பொம்மைக்கு இருந்த அந்த 25 பைசா நாணயம் இந்த காது வழியா போய் அந்த காது வழியா வந்துச்சு. இரண்டாவது ஒரு பொம்மை அதே நாணயத்தை கையில எடுத்தான். அந்த பொம்மைக்கும் காது வழியாக உள்ளே போட்டான். அந்த 2வது பொம்மைக்கு காயின் வாய் வழியாய் வெளியே வந்து விட்டது. 3வது பொம்மைக்கும் அதே 25 பைசா நாணயத்தை எடுத்தான். அந்த காது வழியா உள்ள தூக்கி போட்டான். அந்த பொம்மைக்கு வாய் வழியாகவும் வெளியே வரல, 3வது பொம்மைக்கு காது வழியாகவும் வெளியே வரல, இருதயத்துக்குள்ள போயிட்டு. சில ஆட்கள் காது வழியா நம்ம கேட்டு காது வழியா விட்டுருவோம். பாஸ்டர் யாருக்கோ ஃபேனுக்கோ எதுக்கோ டிவிக்கோ எதுக்கோ ஒண்ணுக்கோ பேசிக்கிட்டு இருக்கிறார். சில ஆட்கள் எப்படின்னா காது வழியா கேட்பாங்க, வாய் வழியா விட்டுருவான். சும்மா தேவையில்லாம தாறுமாறா பேசி வாய் வழியா விட்டுருவான். ஆனா சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, காது வழியா கேட்கிறத 30 60 100 ஆதி சபையார கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன? ஆதி சபையாருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க காரணம் என்ன? ஒரு 2-3 பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு முடிச்சேன். நம்பர் 1, அந்த சபை, அந்த விசுவாசிகள். சபைனா நீங்க பில்டிங்க நினைக்க கூடாது. பில்டிங்க வச்சு என்ன செய்ய? சபைனா விசுவாசிகள். ஆதி சபை விசுவாசிகளை மேன்மைப்படுத்த, ஆதி சபை அந்த விசுவாசிகளுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற காரணம் என்ன? நம்பர் 1, அந்த விசுவாசிகள் எல்லாரும் என்ன கவனிக்கணும், ஜெபிக்கிற விசுவாசிகளாய் இருந்தார்கள்.
மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆமென் தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 28 அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 28 அதிகாரத்தை நான் முன்னால இருந்தும் படிச்சிருக்கிறேன், பின்னால இருந்தும் படிச்சிருக்கிறேன். 28ஆம் அதிகாரத்துல ரிவர்ஸ்ல இருந்தும் படிச்சிருக்கிறேன். 28, 27, 26, 25 சொல்லி ரிவர்ஸ்லையும் படிச்சுட்டு போயிருக்கிறேன். நான் கண்டு கொண்ட ஒரே ஒரு காரியம், எல்லாரும் கவனிக்க வேண்டும். அந்த ஆதி சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அந்த ஆதி சபையாரை கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன? அந்த ஆதி சபையாருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றினாரே, அதற்கு காரணம் என்ன? நம்பர் 1, முதல் காரியம், அந்த சபையார் ஜெபிக்கிற சபையாராய் இருந்தார்கள். இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்கள்கிட்ட நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்களும் நானும் இருக்கிறது இப்ப அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல தான் இருக்கிறோம். தெரியுமா? எப்படி பாஸ்டர் அப்படி நீங்க கேட்கலாம். சொல்லட்டுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல கடைசி வார்த்தையை பாருங்க. மிகுந்த தைரியத்தோட தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான், உபதேசித்துக் கொண்டிருந்தான். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றதனுடைய அர்த்தம், மற்ற எல்லா நிருபங்களையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிருபங்கள் முடியும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஆமென், தேவனுடைய அன்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென் என்று முடியும். நீங்கள் கலாத்தியரை எடுத்து பாருங்கள், எபேசியர், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர், கொரிந்தியர், தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு எல்லாம் புத்தகத்தை நிருபத்தை எடுத்து பாருங்க, அங்க ஆசீர்வாத ஜெபத்தோடு கூட முடியும். ஆனால் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 31ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அங்க எண்டிங்கே கிடையாதுங்க, அங்க ஆசீர்வாதமே முடியல. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் தொடர்ச்சியில நாம் இருக்கிறோம். இது எழுப்புதலின் காலம், இது அக்கினியின் காலம், இது கர்த்தர் நம்மை தொடப் போகிற காலம், இது அப்போஸ்தலர் நடபடிகளின் காலம் என்பதை எந்த ஒரு விசுவாசியும் மறந்து போக வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. நான் சொன்னது விளங்குது, நான் சொன்னது நீங்க பாஸ்டர் நீங்க சொன்னது எனக்கு கேட்டுட்டு விளங்கிச்சுன்னு சொல்ற ஆட்கள் மட்டும் கையத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் இருக்கிறது பவுலின் நாட்கள், நீங்களும் நானும் இருக்கிற நாட்கள் பேதுருவின் நாட்கள், நீங்களும் நானும் இருக்கிற நாட்கள் பர்னபாவின் நாட்கள், நீங்களும் நானும் இருக்கிற நாட்கள் ஆதி சபையின் நாட்கள். அத மறந்துடாதீங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் இருக்கிறது 31ஆம் வசனத்தின் தொடர்ச்சியில தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தர் தூத்துக்குடியில இருக்கிற இந்த சபையிலே கர்த்தர் ஆதி சபையின் அனுபவத்தை, ஆதி சபையின் ஆசீர்வாதத்தை, ஆதி சபையின் மேன்மையை, ஆதி சபையின் ஆமென் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு தந்து உங்களை வீட்டுக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அந்த ஆதி சபையார் ஆசீர்வதித்த முதல் காரணம், நல்ல ஜெபிக்கிற ஆட்களா இருந்தாங்க. நல்ல ஜெபம். உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, உங்க எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த சபையை கர்த்தர் எழுப்புதலுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா, கருவியா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். எல்லாரும் கவனிங்க பிளீஸ். ஆதி சபையாரை போல நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால், ஆதி சபையாரை போல நாம் ஜெபிக்க நம்முடைய முழங்கால்களை ஒப்பு கொடுத்தால், நிச்சயம் சொல்றேன், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதை எந்த மனுஷனாலையும் எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆனா ப்ராப்ளம் என்ன? வாட்ஸ் த ப்ராப்ளம்? பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? பிரச்சனை எங்க? ஜெபிக்க ஆட்கள் சபையில இல்லை. ஜெபத்தை குறித்து நம்ம எல்லாம் கருத்தரங்கு நடத்துறோம், எல்லாம் செய்யறோம், இல்லை இந்த கேட்டுக்கு பிறகு எல்லாம் ஜெபம்லாம் பெயருது. தம்பி, வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, அவன் எதிர்காலத்தை கர்த்தர் பாப்பா உன்னை மேன்மைப்படுத்தணும்னா, சிஸ்டர் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, ஆமென், சபையே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தணும்னா, விசுவாச பிள்ளைகளே ஆமென், கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்ற வேண்டும் என்றால் நீ ஜெபித்து தானாக வேண்டும். நீ ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து தானாக வேண்டும். நான் நீங்கள் ஜெபியுங்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், நான் அந்த நாட்கள்ல உட்கார்ந்து அதிகமா உட்கார்ந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம்
நாம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறதுங்க. நாம் ஜெபிக்கும் போது அதிசயம் நடக்கும். வேதத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் நிறைய வசனங்களை சொல்லலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். எப்ப போனாங்க? ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரம். ஜெப வேலை. இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற வாலிபனே, உன்னை போல நான் ஒரு வாலிபனா இருக்கும்போது என் சொந்த ஒரு நாசரேத் 19 வயசுல இயேசு என்னை தொட்டார். தொட்ட உடனே தேரிக்காடு உண்டு பாருங்க. அந்த தேரிக்காட்டுக்குள்ள போய் கடந்து காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் விழுந்து விழுது மண்ணுக்குள்ள புரண்டு புரண்டு அழுது ஜோமனுவேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுங்க, என் லைஃப்ல எனக்கு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும். இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற வாலிபனுக்கு சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற வாலிப சகோதரிக்கு சொல்றேன், நீ என்ன செய்வியோ கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த, கர்த்தர் உன்னை உயர்த்த, கர்த்தர் உன்னை கனப்படுத்த, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க. அருமை தகப்பனே, தாயே, கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க இன்றைக்கு ஜெபிக்க திட்டமிடுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஜெப ஆவியை, இழந்து போன ஜெப அக்கினியை, இழந்து போன ஜெப அபிஷேகத்தை, இழந்து போன ஜெப வல்லமையை உங்க மேல, உங்க குடும்பத்துக்கு மேல, உங்க பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவர் போடுவாராக. ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப ஆவி இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிவதாக. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை, 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பைபிள் எடுக்க வேண்டாம். பேதுருவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பேதுருவை பிடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள வச்சுட்டாங்க. ஏற்கனவே யாக்கோபை கொண்டுட்டாங்க. பேதுருவை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள கொண்டு வச்சா விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? அந்த சபையார் ஊக்கத்தோட அவனுக்கு பேதுருவுக்காக விடுதலைக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். என் மகளுக்கு திருமணம் ஆகல, என் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள், என் பிள்ளைகளுக்கு வயசாகிட்டே போகுதுன்னு சொல்லி அவன் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் சொல்லுகிறேன், நீ ஜெபித்து பார், முழங்கால் படியிட்டு ஜெபித்து பார். உன் முழங்கால்கள்ல காய்ப்புகள் பிடிக்கட்டும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டு கதவை தட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணைகளை, உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜெபிக்கிறவர்கள் தோற்று போவதில்லை. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதுக்கு தெரியுமா? என்ன ஆண்டவரே ஆசீர்வதிங்க, என்ன இந்த இந்தியாவுல எழுப்புதலுக்கு என்ன ஒரு கருவியா பயன்படுத்துங்க, என்ன மேன்மைப்படுத்துங்க. வலிக்கும், நீ போட்டு பார், உனக்கு தெரியும். முழங்கால் வலிக்கும், முட்டு வலிக்கும், குத்தும், ரத்தம் வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சபைக்கு தேவை, இன்றைய திருச்சபைக்கு தேவை வாய் பேசுகிற விசுவாசிகள் அல்ல, ஜெபிக்கிற விசுவாசிகள் தேவை. மறுபடியும் சொல்றேன், இன்றைய எழுப்புதலின் நாட்களில் ஜீவிக்கிற நமக்கு, ஆதி சபையின் நாட்களில் ஜீவிக்கிற நமக்கு, இன்றைக்கு நமக்கு தேவை வாய் பேசி வாய் பேச்ச வளர்க்கிற விசுவாசிகள் தேவை அல்ல. ஜெபிக்கிற ஒரு சின்ன கூட்டம் இருந்தா போதும், தூத்துக்குடிய சப்பாத்திய பரட்டுற மாதிரி பரட்டி போட்டுறலாம். சர்ச்சில் அது சரியில்லை, இது சரியில்லை, டிவி சரியில்லை, ஃபேன் சரியில்லை, அது சரியில்லை, அந்த கம்பியில் என்ன தொங்குது, அந்த இதுல இந்த செயின் என்ன தொங்கிக்கிட்டு இருக்கு, இதே இப்படி குறை சொல்லாதீங்க. ஏங்க ஜெபம் பண்ணுங்க. இது குறை சொல்ற காலம் அல்ல, இது குறை சொல்ற நேரம் அல்ல, இது குற்றம் கண்டுபிடிக்கிற நேரம் அல்ல, இது குற்றம் கண்டுபிடிக்கிற சபை அல்ல. இது தேவனை மகிமைப்படுத்துற காலம், இது எழுப்புதலின் காலம், இது கர்த்தரை மகிமைப்படுத்துற காலம். இன்னைக்கு நம்ம சபையில ஆண்டவர் யாரை தேடி வந்திருக்கிறார் என்றால், ஆதி சபையில இருந்த விசுவாசிகள் ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணு. வாலிப தம்பி, நீ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணு. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன்கிட்ட நான் சொல்றேன், உன் படிப்பு உன்னை எதிர்காலத்துல, உன் படிப்பு உன்னை உயர்த்தும், அது ஒரு அளவுக்கு தான். ஆனா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்ததுனால கலெக்டர் ஆயிருவேன் நினைக்காத.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்ததுனால நான் IPS IAS நினைச்சிராத. உன் ஜெபம் தான் உன்னை உயர்த்துங்கிறத மறந்துடாத. ஜெபம். பாப்பா இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், பின்னால இருக்கிறவங்க முன்னால இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், உங்க மேல இந்த சபைக்குள்ள ஒரு பெரிய ஜெப அக்கினியை ஆண்டவர் போடுகிறார், ஒரு பெரிய ஜெப ஆவியை போடுகிறார், ஒரு முன்மாரியை போடுகிறார், ஒரு பின்மாரியை போடுகிறார். கர்த்தர்களை ஜெபிக்கிறவர்களால் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹalleluya. ஜெபிக்கும் போது எல்லாமே மாறும். அதான் ஜெபம்ங்கறேன். ஜெபிக்கும் போது மாம்சம் சாகும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்கும் போது நம்முடைய சுபாவம் மாறும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெற்றியை தருகிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மாம்சம் சாகடிக்கப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ளே கர்த்தர் பரிசுத்தத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு சொல்லுங்க பாப்பா. எதுக்காக சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம்? எதுக்காக சர்ச்சுக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? எதுக்காக வேதத்தை வாசிக்கிறோம்? ஆமென். வாட்ஸ்அப்பை பார்க்கவா, ஃபேஸ்புக்கை பார்க்கவா, ட்விட்டரை பார்க்கவா, எதை பார்க்க, யூடியூபை பார்க்க? அதுக்காக நமக்கு நேரம் இந்த நாட்கள்ல சபை விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அது தப்பு கிடையாது. அது நமக்கு தேவைத்தான். ட்விட்டர் தேவைத்தான், வாட்ஸ்அப் தேவைத்தான், ஃபேஸ்புக் தேவைத்தான், யூடியூப் தேவைத்தான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கட்டும். மீதி உள்ள நேரங்கள் அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, ஆதி சபையாரை போல கர்த்தரை கட்டி பிடித்துக் கொள்ள, ஆமென், தனியாய் உட்கார்ந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் சபைக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. முந்தியெல்லாம் நம்ம எதுக்கு Dress பண்ணுவோம்? எதுக்கு நம்ம கிரீமை போடுவோம் முகத்துல? முந்தி எதுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம் தெரியுமா? என்னை பார்த்து 4 பேர் பார்த்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்டைலா இருக்கிறீங்க. எதுக்கு நம்ம கண்மை போடுறோம்? எதுக்கு நம்ம ரொம்ப மேக்கப் பண்றோம்? எதுக்கு தெரியுமா? முந்தி எதுக்கு தெரியுமா? நீங்க ரொம்ப சர்ச்சுக்கு எதுக்கு தெரியுமா? ரொம்ப Dress அப்படியே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே praise the Lord hallelujah. எதுக்கு தெரியுமாங்க? எங்க நம்மளை பார்த்து அன்னைக்கு உங்க Dress ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்க ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்க டை நல்லா இருக்குங்க, உங்க ஷர்ட்டுக்கு ஏற்ப சாக்ஸ் போட்டுருக்கீங்க. நம்மளை பார்த்தா 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக முந்தி Dress போட்டோங்க. எங்க அது ஒரு காலங்க. இனி ஆமென், நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கட்டும். நம்மை பார்க்கிறவர்கள் ஒருவரும் இடறி போக வேண்டாம். நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஆமென் கிறிஸ்துவை பார்க்கட்டும். ஆமென். ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது போல நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹalleluya. முந்தி நம்மளை பார்க்கும்போது, பாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பாஸ்டர், ஸ்டைலா இருக்கிறீங்க பாஸ்டர், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு ஆட்கள் முந்தி சொல்லி இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இது எழுப்புதலின் காலம், இது ஜெபத்தின் காலம், இது ஜெபிக்கிற காலம், நம்முடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்கிற காலம். இந்த நாட்கள விசுவாசிகள் நம்முடைய மேக்கப்பை பார்த்து, மேக்கப் போட வேண்டாம் நான் சொல்லல, போட்டுக்கோ. அவன் என்ன பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஹalleluya. என்ன பார்த்து 4 பேர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி நீ நினைக்காத. அப்ப உனக்கு பிசாசு இருக்குன்னு அர்த்தம். என்னையும் உங்களையும் பார்க்கிறவங்க, பாஸ்டர், சிஸ்டர், பிரதர், உங்களை பார்க்கும்போது நாங்க இயேசுவை பார்க்கிறோம் சொல்லட்டும். அன்னைக்கு தூத்துக்குடியில் ஒரு எழுப்புதலை நக்கினி பற்றி எறிவதை நம்ம பார்க்க முடியும். ஹalleluya. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நம்பர் 2, ஒன்னு அந்த சபை ஜெபிக்கிற சபை. இரண்டாவது அந்த சபை பரிசுத்த ஆவியினால நிரம்பின சபையா இருந்துச்சு. எல்லாம் சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான், தெரிஞ்ச பாயிண்ட் தான். தம்பிமார், தங்கச்சிமார், இரண்டாவது நிறைய சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை திருப்பி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை சீக்கிரமா திருப்புங்க. ஆமென். 7ஆம் அதிகாரத்தை பாருங்க, வாசிங்க. 55ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க. பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியினால ஸ்தேவான் நிறைந்தவனாய். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து. 13:9 வாசிங்க பாப்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய். போதும் போதும் போதும். 19ஆம் அதிகாரத்தை பாருங்க. 19ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்க வசனத்துல வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம்,
19ஆம் வசனத்துல அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் என்பவன் மேடான பட்டணங்கள் வழியா தேசங்கள் வழியா எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்வி படவே இல்லை என்றார்கள். 6ஆம் வசனத்தை போடுங்கம்மா, 6ஆம் வசனத்தை போடுங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, அல்லாமலும் ஆமென், பவுல் அந்த கூட்டத்துக்கு மேல கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த கூட்டத்துக்கு மேல கேள்விப்படவே இல்லை என்று ஆமென் சொன்ன நபர்களுக்கு மேல கையை வச்ச போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேல வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 7ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். 12 பேர் பரிசுத்த ஆவி உண்டுங்கிறத கேள்விப்படாத ஒரு கூட்டம். இப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கு. இப்ப பரிசுத்தாவிய பெத்துக்கோ, பரிசுத்தாவிய பெத்துக்கோ அப்படின்னு கூவி அழைக்கிற ஒரு காலமும் இப்ப வந்திருக்கு. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்ககிட்ட நான் சொல்றேன், ஒண்ணு நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, நம்ம ஜெபத்துக்கு மிகவும் சப்போர்ட்டா இருக்கிறது எதுனா அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சர்ச்சுக்குள்ள இருக்கிற நீங்க யாரா இருக்கலாம், எவரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், அவன் ப்ரொஃபஸர்ஸா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஒர்க்கரா இருக்கலாம், நர்சஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க எந்த ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள், ஆதி சபையின் நாட்கள்ல 28ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் ஜீவிக்கிற நமக்கு இரண்டாவது தேவை பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. எங்க ஊர்ல அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்கு பாருங்க, அந்த கோட்டையில போய் ஒருத்தர் காமிக்கிறதுக்காக கூட்டு போனேன். வந்தாங்க கெஸ்ட் பிரசங்கியா, உங்க ஊர்ல இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்குல்ல, அதை கொஞ்சம் காமிங்களா அப்படின்னாங்க. கொண்டு போய் காமிக்க போனேன். நமக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அந்த பயவழிலுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மை கட்டபொம்மை அப்படியே அப்படியா அப்படியான்னு அப்படியே அலையுது. அங்க நிறைய பேர் இந்த டூர், பிக்னிக் டூர் வர்றாங்க பாருங்க, பஸ் பிடிச்சு அந்த வர்ற ஆட்கள். அதுல ஒரு அம்மா ஒரு கேரி பேக்ல அந்த கட்டபொம்மன் கோட்டையில இருக்கிற மண்ணை அள்ளிச்சு. இப்படி அள்ளி அள்ளி வர்றவெல்லாம் இப்படி அள்ளி 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 கோட்டையை குழி விழுந்துட்டு அவன் அள்ளிக்கிட்டு இருந்தான். இது நம்ம குரூப் உள்ள சுத்தி பார்க்க போயிட்டு. இப்ப நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, ஏம்மா எந்த ஊருன்னே, அது அங்க கரூர் பக்கம் எங்கேயோ சொல்லிச்சு. அப்ப என்னம்மான்னே, அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா எதுக்கு இது அல்றீங்கன்னே. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா கோழி ஒரு 15 முட்டை அடை வச்சிருக்கு. பாஞ்சாலங்குறிச்சி மண்ணு கொஞ்சம் வீரம் நிறைஞ்ச மண்ணு. அந்த 15 முட்டையை கொண்டு போய் இந்த மண்ணில் கொண்டு போய் நான் வச்சுட்டு அந்த கோழி கொஞ்சம் எஃபெக்டா இருக்கும். அந்த கோழி அந்த குஞ்சை பார்த்துக்கிடும், முட்டையை பார்த்துக்கிடும், அது எதுவும் காக்கா கழுகு தூக்காம பார்த்துக்கிடும். அந்த அம்மாவுக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த மண்ணுக்கு மேல. நான் அப்பந்தான் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஏலே நம்ம இருக்கிற ஊர் மண்ணுக்கு எவ்வளவு பவர்னா நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு பவர். நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த பூமியில ஒரு மண்ணுக்கு இவ்வளவு பவர் சொல்லி ஜனங்கள் நினைச்சா, உங்க மேல என் மேல நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ. இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை வேணுங்க தம்பி தங்கச்சி. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ எத்தனை நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாம இருப்பா? ஆமென் சிஸ்டர், நீங்க எத்தனை நாள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட, பிரதர் நீங்க எத்தனை நாள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் நாட்களை கடத்தி கொண்டே போவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இரட்சணிய காலம், இன்றைக்கு அபிஷேக காலம், இன்றைக்கு அந்நிய பாஷையின் காலம். கர்த்தர் உங்க மேல தன்னுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் அளவில்லாமல் கர்த்தர் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. உங்க மேல நீங்க வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டால் உங்களை நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள ரெடியா? அதான் இப்ப விஷயம். வாலிப தம்பிமார பார்த்து கேட்கிறேன், அவர் உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, ஐயா அம்மா சிஸ்டர் பிரதர், உங்க மேல ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தம்.
நீங்க ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஆராதனையில உங்களை பார்த்து சொல்றேன், ஆதி சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம், ஆதி சபையாரை கர்த்தர் உயர்த்த காரணம், ஆதி சபையாரை கர்த்தர் கனப்படுத்த காரணம், ஆதி சபையாருடைய தேவைகளை சந்திக்க காரணம். ஒன்னு, அந்த சபையார் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது, அந்த சபையார் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கோ தம்பி. நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு முடிக்க போறேன். தம்பி, தங்கச்சி, பெரியவர்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பெற்று பாருங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பான வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். நம்பர் 3, மூணாவது, ஆதி சபை. இந்த சபையை மேன்மைப்படுத்த காரணம் என்ன? இந்த விசுவாசிகளில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. காரணம் என்ன? இந்த சபை ஊழியம் செய்கிற சபையா இருந்தது. எப்படி? என்ன சபை? ஊழியம் செய்ய. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், நேரம் இல்லை, 5ஆம் வசனத்திலிருந்து போடுங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். யாரு? பிலிப்புங்கிற ஒருத்தர் சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிறவர்களை குறித்து, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். தெரிஞ்ச பகுதி தான், ஆனா இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். பாருங்க, வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. போதும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இது தெரிஞ்ச சம்பவம் தான், இது தெரிஞ்ச பேராகிராஃப் தான். எனக்கு இதுல ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? சபையில பயங்கர உபத்திரவம் வந்த உடனே சபையார் எல்லாரும் சிதறப்பட்டு போனாங்க, எல்லாம் அங்கங்க ஓடிட்டாங்க. ஆனா அதுல பிலிப்புங்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷன் அந்த பட்டணத்துல, அமேன் தோத்திரம், அமேன், சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏங்க, 1ங்க ஜெபங்க, 2ங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாருங்க. 3வது, அந்த சபையார் ஊழியம் செய்தாருங்க. எங்க அம்மா, ஐயா, ஒண்ணு சொல்றேங்க. என்கிட்ட ஆண்டவர் என்கிட்ட சொன்னது ஒண்ணு நான் சொல்லிடுறேங்க. என்னன்னா கவனிங்க, சிதறப்பட்டு போனவங்க நிறைய பேர் சிதறப்பட்டு போனாங்க. பாப்பா கவனிங்க, தம்பி கவனிங்க, சிதறப்பட்டு போனவங்க நிறைய பேர் சிதறப்பட்டு போனாங்க. ஆனா அந்த பிலிப்பு அமேன் எந்த பட்டணத்துக்கு போனார்? சமாரியா பட்டணத்துக்கு போனது. பிலிப்போடு கூட எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போனாங்க பிலிப்போடு கூட? எத்தனை பேர் போனாங்க? சிங்கிள் மேன், ஒரு தனி மனிதன். தம்பி, ஐயா, அம்மா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ஊழியத்துக்கு துணைக்கு ஒரு ஆள் இல்லையே. எனக்கு ஊழியத்துக்கு துணைக்கு எனக்கு கூட ஒரு 4 பேர் இருந்தா நல்லா இருக்குமே, தைரியமா போலாமே, சத்தம் போடலாமே என்று நினைக்கிற அந்த 21வது நூற்றாண்டுல, முதல் நூற்றாண்டில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு துணை யாரும் இல்லை. அவனுக்கு துணையாக இருந்தது ஆண்டவர் ஒருவரே. அவன் ஆண்டவரை மட்டும், எனக்கு அது ஆச்சரியம், அவன் ஆண்டவரை மட்டும் என் கூட நீங்க வாங்கப்பான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா, ஒரு மனிதன் சமாரியா பட்டணத்தை அசைச்சான். நான் சொல்றேங்க, முதல் நூற்றாண்டுல ஒரு பிலிப்பை கர்த்தர் அப்படி பயன்படுத்த முடியும் என்றால், இந்த 21வது நூற்றாண்டுல தன்னம் தனி மனிதனாக உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். உங்களை கர்த்தர் அந்த தேசத்திற்கு, தூத்துக்குடி பட்டணத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு எனக்கு துணைக்கு ஆள் இல்ல, எனக்கு துணைக்கு யாரும் வரல, அதனால நான் ஊழியத்துக்கு போகல அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை நிப்பாட்டிட்டு நீங்கள் தனியாக ஜெபத்தோடு புறப்பட்டு போய் பாருங்கள். கர்த்தர் உங்க வாயில இருக்கிற வல்ல கருவியாக உங்களை கர்த்தர் நாவுள்ள அபிஷேகமுள்ள வார்த்தைகளை தந்து இந்த தூத்துக்குடி பட்டணத்தை கர்த்தர் அசைப்பதற்கு, இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அசைப்பதற்கு, இந்த தமிழ்நாட்டை அசைப்பதற்கு
தனி மனிதனாக கர்த்தர் உங்கள் சபையை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாப்பா? ஆமென். நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு துணைக்கு ஆள் இல்ல பாஸ்டர், என் ஊழியத்துக்கு போல, எனக்கு துணைக்கு யாரும் இல்லை. சிஸ்டர் என் ஊழியத்துக்கு போல, எனக்கு சப்போர்ட்டுக்கு கூட ஒருத்தர் வந்தாதானே நல்லா இருக்கு. ஏங்க இனி ஆமென் தோத்திரம், டோன்ட் டெல், அத சொல்லாதீங்க. இனி அதை சொல்ற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. யாரும் துணைக்கு வந்தா பாருங்க, இல்லாவிட்டால் தனியாக ஜெபத்தோடு இயேசுவை கூட்டிக் கொண்டு ஊழியத்துக்கு போய் பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை காரியத்தை சொல்லி இருக்கிறேன்? சொல்லுங்க. 3 காரியம். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும்னா, கர்த்தர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாத்தணும்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணணும். சீக்கிரம் படுக்கணும், சீக்கிரம் எழுமணும். நைட்டு 11 மணி வரைக்கும் கண்ண உருட்டிட்டு டிவியில உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் 8:30 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சா, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, டக்குன்னு ஷட் டவுன் பண்ணணும். என்ன பிள்ளைகள் கேட்கும், எங்க வீட்டுல திடீர்னு அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணுவேன். எப்பா என்ன உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படிப்பா, என்ன 8:30 மணிக்கே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுறீங்க. ஆமா நீ படிச்சு முடிச்சுட்டா, இனி உட்கார்ந்தாலும் நீ சும்மா தான் உட்கார்ந்துருப்பா, அதுக்கு 8:30 மணிக்கு படுக்க போட்டுருவேன். காலையில் அப்பதானங்க 4 மணிக்கு எழும்ப முடியும். 3:45க்கு செல்போன்ல அலாரம் வைக்கிறோம்லாங்க. நான் சொல்றேன், நீ கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி காலையில் எழும்ப முடியும்? நான் சொல்றேன், நம்முடைய சபையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெபாவியை ஊற்றுகிறார். ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஆண்டவர் நம்ம மத்தியில ஆவியானவரே. ஹல்லேலூயா. 3வது, ஆளியவன் துணைக்கு வந்தாலும் துணைக்கு வரட்டாலும் பரவாயில்ல, சிங்கிளா புறப்படு, கர்த்தர் உன்னை சிங்கம் போல எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. எல்லாரும் என் கூட சேர்ந்து அல்ல ஒரு சரணத்தை மட்டும் பாடி நம்ம எல்லாரும் நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். நல்ல கை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா ஓ போதகரே, வற்றாத ஜீவ நதியாக. எல்லாரும் ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா. எல்லாரும் கரங்களை கொட்டி ஆவியில் நிரம்பே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஓ கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, கணுங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மெதந்து மெதந்து மகிழனுமே, மெதந்து மெதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஆமென் ஆமென் ஆமென். போதகரே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து பாடுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது உண்டு. உம் நாமம் சொன்னால்
நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா. ஓ உம் நாமம் சொன்னால் போது. ஆமென். ஏசப்பா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே கூடுமே. எல்லாரும் கரங்களை கட்டி பாடுங்கள். ஆவியில் நிரம்பி உரபலபலபலபா அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசி புரபலபலப கபலபலபலபலபா நீத்தரப கபலபலப கபலபலப கபலபலபா கூடுமே. எல்லாம் ஆவியில் நிரம்புங்கள். ஒருவர் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. கணுக்கால் அளவு கணுக்கால் அளவு போதாதையா. முழங்கால் அளவு போதாதையா. அளவு போதாதையா. முழங்கால் அளவு போதா. ஓ நீந்தி நீந்தி மூழ்கனுமே. நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து மகிழனுமே. மிதந்து மிதந்து வறுமையா வறுமையா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை கொட்டி ஆவியில் நிரப்பப்படுவோமாக. ஆவியானவரே நிரப்புங்க 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 நிரப்புங்க. உரபலபரப கபலபரபலபரப உரபலபரபரப சுபலபரப கபலபரபலபரப. நதியாக ஜீவ நதியாக. நம்ம எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த சத்தம் காணாது. இந்த சத்தத்தை உயர்த்தி கரங்களை கொட்டி. இந்த சத்தத்தை உயர்த்தி கரங்களை கொட்டி. ஆமென். உரபலபரபரப சுபலபரபலபரப உரபலபரப துரபலபரப குரபலபரப கபலபரப. ஆமென். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிகளே, உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இன்னும் உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்த நேரம் இல்லை. ஆனால் ஆமென் தோத்திரம் வாய்ப்புகள் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ரெக்யூஸ் பண்ணி கேட்கிறேன். வீட்டில் போய் தனியா உட்கார்ந்து வீட்டின் அறக்கதவை மூடிக்கிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமா ஆண்டவர் பலன் அளிப்பார். கண்ணீர்கள் வீணா போகாது. ஜெபத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. உங்க துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு.
எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.